நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே குறை இல்லை பாபா உன்னை நினைக்கும் போதே நீ இல்லாமலே இங்கு நான் என்பதில்லை துணை எனக்கு பாபா நீதானே இங்கே இது வந்த போதும் கலங்காமல் வைத்தாய் ஆசானாய் இருந்தே அனைத்தும் சொல்லிக் கொடுத்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் மாயாவை எதிர்த்தே பயந்தோடச் செய்தாய் தைரியம் இருந்தாலே நீ அங்கே இருப்பாய் துணை எனக்கு பாபா நீதானே இங்கே தனியாகவே நானும் வாழ்வதில்லை இங்கே துணை எனக்கு பாபா நீதானே இங்கே ஓம் சாந்தி. வானிலை 10/6/2020. मीठे बच्चे अपना कल्याण करना है तो हर प्रकार की परहेज रखो. இனிமையான குழந்தைகளே, தன்னுடைய நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு வகையிலும் பத்தியம் வைக்க வேண்டும். फूल बनने के लिए पवित्र के कात का शुद्ध भोजन खाओ. மலராவதற்காக தூய்மையானவர்களுடைய கைகளில் சமைத்த உணவை சாப்பிட வேண்டும். கேள்வி: तुम बच्चे अभी एकांकी कौन सी प्रैक्टिस करते हो जो 21 जन्म तक रहेगी? குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ இங்கே எந்த விதமான பயிற்சி செய்கிறீங்க? அது 21 ஜென்மம் வரைக்கும் இருக்கும். பதில்: सदा तन मन से तंदुरुस्त रहने की प्रैक्टिस तुम एकांक से ही करते हो. சதா உடல் மனதின் மூலமாக ஆரோக்கியமாக இருப்பதற்கான பயிற்சி நீங்கள் இங்கே தான் செய்கிறீங்க. तुमके ददीच ऋषि मिसल यज्ञ सेवा में हड्डियाँ भी देनी है लेकिन कट्टायों की बात नहीं. நீங்கள் ததிச்ச ரிஷிக்கு சமமாக யக்ய சேவையில் எலும்பையும் தரணும். ஆனால் கட்டயோகத்தினுடைய விஷயம் இல்லை. अपना शरीर कमजोर नहीं करना है. தன்னுடைய சரீரத்தை பலகீனமாக செய்யக்கூடாது. तुम योग से 21 जन्मों के लिए तंदुरुस्त बनते हो. उसकी प्रैक्टिस एकांक से करते हो. நீங்கள் யோகா மூலமாக 21 ஜென்மத்திற்காக ஆரோக்கியமானவர்களாக ஆகிறீங்க. அதனுடைய பயிற்சி இங்கே தான் செய்யறீங்க. ओम शांति. कॉलेज अथवा यूनिवर्सिटी होती है तो टीचर भी स्टूडेंट तरफ देखते हैं. காலேஜ் அல்லது யூனிவர்சிட்டியில்
ஆசிரியர் மாணவர்களை பார்க்குறாங்க. குலாப் கா ஃபூல் ககாங்கை ஃப்ரெண்ட் மீ கோன் பைட்டி குயேகை. ரோஜா மலராக இருக்கக்கூடியவர்கள் எங்கே இருக்காங்க? முன்னால் யார் அமர்ந்திருக்காங்க? ஏபி பகிச்சாகை பறந்து நம்பர் வார்த்தோ கைகி. இது கூட தோட்டமாக இருக்கு, ஆனால் இங்கே வரிசை கிரமமாக இருக்காங்க. எகாங்கி குலாப் கா ஃபூல் தேக்தாகும் ஃபிர் பாஜு மீ ரத்தன் ஜோதி. இங்கே கூட ரோஜா மலர்களை பார்க்குறேன், அருகில் ரத்தினங்களையும் பார்க்குறேன். ககாங் அக்கு காபி தேக்தாகும், அங்கங்கே எருக்கம் மலரையும் பார்க்குறேன். பாகவான் கோ தோ தேக்னா படேனா. தோட்டத்திற்கு எஜமானர் பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? உஸ் பாகவான் கோ கி புலாத்தி கை के आकर इस कांटों के जंगल को खत्म कर फूलों का कलम लगाओ. அந்த தோட்டத்திற்கு எஜமானரை கூப்பிட்றாங்க. நீங்கள் முட்கள் நிறைந்த காட்டை அழிச்சிட்டு மலர்கள் நிறைந்த தோட்டத்தினுடைய நாற்றை நடணும். தும் பच्चे प्रैक्टिकल में जानते हो कैसे कांटों से फूलों का सैम्पलिंग लगता है. முட்கள் நிறைந்த காட்டிலிருந்து மலர்கள் நிறைந்த தோட்டத்தினுடைய நாற்று எப்படி நடப்படுது? இது கூட குழந்தைகளாகிய நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பார்க்குறீங்க. तुम्हारे में भी बहुत थोड़े के जो इन बातों का चिंतन करते के. உங்களுக்குள்ள கூட மிகவும் குறைந்த பேர்தான் இந்த விஷயங்களை சிந்தனை செய்கிறாங்க. ये भी तुम बच्चे जानते हो व भगवान भी गई किवैया भी गई सबको ली जाते गई. பாபா தோட்டத்திற்கு எஜமானராகவும் இருக்காங்க, படகோட்டியாகவும் இருக்காங்க, அனைவரையும் தன் கூடவே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுவும் குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பூலோங்கோ தேக் பாபி குஸ்கோ தேகை. மலர்களை பார்த்து பாபாவும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. ஹர் ஏக் சமஸ்தேகை ஹம் காண்டோசி ஃபூல் பன் ரகேகை. ஒவ்வொருவருமே புரிஞ்சுக்க முடியும், நாம் முள்ளிலிருந்து மலராக ஆயிட்டிருக்கும். நாடீச் தேக்கோ கித்தனி ஊஞ்சிகை. ஞானம் பாருங்க எவ்வளோ உயர்ந்ததாக இருக்கு. ஈ சமஜ்னே மே பி பகூத் படி புத்தி சாகியே. இதை புரிந்து கொள்வதற்கு கூட மிகப்பெரிய புத்தி தேவை. ஏ கைகி கலியுகி நர்க்கவாசி தும் ஸ்வர்க்கவாசி பன் ரகேகோ. இது கலியுகத்தினுடைய நரகவாசிகளாக இருக்காங்க, நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆயிட்டிருக்கீங்க. சந்நியாசி லோகுத்தோ கர்பார் சோடு பாக் ஜாத்தேகை. சந்நியாசிகள் குடும்பத்தை விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. தும்கோ பாக்னா நகீகை. நீங்கள் குடும்பத்தை விட்டு எங்கேயும் போக வேண்டியது இல்லை. கிசி கிசி கர்மி ஏக் காண்டாகை தோ ஏக் ஃபூல்கை. ஒரு சில வீட்டில் ஒருவர் முள்ளாக இருப்பாங்க, ஒருவர் மலராக இருப்பாங்க. பாபா से कोई पूछते कि பாபா बच्चे की शादी कराइए. ஒரு சிலர் பாபாவிடம் கேட்குறாங்க, பாபா குழந்தைகளுக்கு திருமணம் செய்யலாமா? பாப் கஹேங்கே பல் கராவோ கர்மே ரக்கோ சம்பால் கரோ. பாபா சொல்கிறாங்க, தாராளமாக செய்யுங்க, வீட்டில் வச்சுக்கோங்க, பாதுகாப்பும் செய்யுங்க. பூச்தேகை ஈசேகி சம்ஜா ஜாத்தாகை ஹிம்மத் நெகிகை. பாபா கிட்ட கேட்கும் பொழுது பாபா புரிஞ்சுக்கிறாங்க, அவங்ககிட்ட தைரியம் இல்லை. தோ பாபா பி கஹ தேத்தேகை பல் கரு. அதனால் பாபா கூட சொல்கிறாங்க, நீங்கள் செய்யுங்க. கேத்தேகை கம் தோ பீமா ரேத்தேகை.
फिर बहु आएगी उनके காத்து கா கானா படிகா. பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா நாங்கள் நோயாளியாக இருக்கோம். மருமகள் வந்ததும் அவங்களுடைய கையில் உணவை சாப்பிடணும். பாபா கஹேகா பல் காவோ. பாபா சொல்கிறாங்க சாப்பிடுங்க. நான் கரேங்கே கியா. பாபா வேண்டான்னு சொல்வாரா என்ன? சர்க்கம்டன்ஸ் எய்சேகை கானாகி படி கியோங்கி மோக பீத்தோ கைனா. சூழ்நிலைகள் இது போல இருக்கும்போது சாப்பிட வேண்டியதாக இருக்கு. காரணம் பற்றுதல் கூட இருக்கு இல்லையா? கர்மே பகு ஆயித்தோ பாத் மத் பூச்சோ ஜெய்சே கி தேவி ஆகி இத்தனை குஸ் ஹோத்தேகே. வீட்டில் மருமகள் வந்த உடனே அவங்க தேவியே வீட்டுக்கு வந்துட்டாங்க. கேட்கவே வேண்டாம், அவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறாங்க. अब ये तो समझने की बात गई. இப்போ இது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. हमको फूल बनना गई तो पवित्र के कात का खाना गई. उसके लिए अपना प्रबंध करना गई. इसमें पूछना तोड़ेगी कोता गई. நாம் மலர்களாக ஆவதற்காக தூய்மையானவர்களுடைய கைகளால் சமைத்த உணவை சாப்பிடணும். அதற்காக தன்னுடைய ஏற்பாடு செய்யணும். இதில் கேட்க வேண்டிய விஷயமே இல்லை. बाप समझाते कि तुम देवता बनते हो, इसमें ये परखेज चाहिए. பாபா புரிய வைக்கிறாங்க, நீங்கள் தேவதைகளாக ஆகிறீங்க, இதில் இந்த பத்தியம் தேவை. जितनी जास्ती परहेज रखेंगे उतना तुम्हारा कल्याण होगा. எந்த அளவு அதிகமான பத்தியம் வைக்கிறோமோ அந்த அளவு உங்களுக்கு நன்மை ஏற்படும். जास्ती परहेज रखने में कुछ मेहनत भी होगी. रास्ते में भूख लगती गई, खाना साथ में ले जाओ. அதிகமான பத்தியம் வைப்பதில் கொஞ்சம் உழைப்பு செய்யணும். நீங்கள் வழியில் எங்கேயாவது போகிறீங்க, பசியாகும், கூடவே நீங்கள் உணவை எடுத்துட்டு போங்க. கோயி தக்லீஃப் கோத்திகை लाचारी கை तुम स्टेशन वालों से डबल रोटी ले खाओ. सिर्फ बाप को याद करो. ஏதாவது கஷ்டம் ஏற்படுது, அசௌகரியம் இருக்கும்போது ஸ்டேஷனில் நீங்கள் டபுள் ரொட்டி வாங்கி சாப்பிடலாம். ஆனால் பாபாவுடைய நினைவு செய்யணும். இன்கோகி கஹா ஜாத்தாக யோக பல். இதற்கு தான் யோக பலமாக சொல்லப்படுது. इसमें खट्टैयों की कोई बात नहीं, शरीर को कमजोर नहीं बनाना है. இதில் ஹட்டயோகத்தினுடைய விஷயம் எதுவும் இல்லை. சரீரத்தை பலகீனமானதாக செய்யக்கூடாது. ददिच ऋषि मिसल खड्डी खड्डी देने गई, इसमें खट्टयों के बात नहीं गई. ददिச்ச ரிஷிக்கு சமமாக எலும்பை கூட தரணும். இதில் ஹட்டயோகத்திற்கான விஷயம் இல்லை. ये सबके भक्ति मार्ग की बातें शरीर को तो बिल्कुल तंदुरुस्त रखना है. இது எல்லாமே பக்தி மார்க்கத்தினுடைய விஷயங்களாக இருக்கு. சரீரத்தை முற்றிலும் ஆரோக்கியமானதாக வைக்கணும். योग से 21 जन्मों के लिए तंदुरुस्त बनना है. யோகா மூலமாக 21 ஜென்மத்திற்கு ஆரோக்கியமானதாக ஆக்கணும். ये प्रैक्टिस एकांकी करनी है. இந்த பயிற்சி இங்கே தான் செய்யணும். बाबा समझाते हैं इसमें पूछने की दरकार नहीं रहती. பாபா புரிய வைக்கிறாங்க, இதில் கேட்பதற்கான விஷயம் எதுவும் இல்லை. हाँ कोई बड़ी बात के उसमें मूंझते को तो पूछ सकते को. ஏதாவது பெரிய விஷயமாக இருக்கு, அதில் குழப்பம் ஏற்படும் பொழுது கேட்க முடியும்.
छोटी छोटी बातें बाबा से पूछने में कितना டைம் जाता है. சின்ன சின்ன விஷயங்களை பாபாவிடம் கேட்கும் பொழுது நிறைய டைம் அதில் போகுது. படே ஆத்மி பகூத் தோடா போல்தேகை. பெரிய மனிதர்கள் மிகவும் குறைவாக பேசுவாங்க. சிவ பாபாக்கு கஹா ஜாத்தா கை சத்கதி தாத்தா. சிவ பாபாவிற்கு சத்கதியை வழங்கக்கூடிய வள்ளலாக சொல்லப்படுது. ராவன் கோ சத்கதி தாத்தா தோடேகி ககேங்கி. ராவணனுக்கு சத்கதியின் வள்ளல்ன்ட்டு சொல்கிறது இல்லை. அகர் கோ தாத்தோ உன்கோ ஜலாத்தே கியூ. ஒரு வேளை சத்கதியை வழங்கக்கூடியவராக இருந்தால் அவரை ஏன் எரிக்கணும்? பச்சே சமஸ்தேகே ராவன் தோ நாமி கிராமிகை. குழந்தைகள் புரிஞ்சிருக்கீங்க, ராவணன் பெயர் புகழ் வாய்ந்தவனாக இருக்கான். வல் தாக்கத் ராவன் மே பகூத்துகே பரந்து துஷ்மன் தோ கைனா. ராவணனிடம் நிறைய சக்தி பலம் இருக்கு, ஆனால் எதிரியாக இருக்கான் இல்லையா. ஆதா கல்ப ராவன் கா ராஜ்ய சல்தாகை பரந்து கப் மகிமா சுனிகை குச்சுவி நெகி. பாதி கல்பம் ராவணனுடைய ராஜ்யம் நடந்து வருது, ஆனால் ராவணனுக்கு எப்பவாவது மகிமையை கேட்டிருப்பமா? எதுவுமே இல்லை. தும் ஜான்தே கோ ராவன் 5 விகாரோங்கோ கஹா ஜாத்தா கை. ராவணன் என்றாலே 5 விகாரங்களுக்கு சொல்லப்படுது. இதை நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. சாது சந்த் பவித்ர பன்தே கே தோ உன்கோங்கி மகிமா கருத்தே கைனா. சாது சந்நியாசிகள் தூய்மையாக ஆகக்கூடிய காரணத்தினால அவர்களுக்கு மகிமையும் செய்கிறாங்க இல்லையா. ஈஸ் சமயக்கே மனுஷ்யத்தோ சப் பத்தீத்துகை. இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவருமே தூய்மை இல்லாதவர்களாக இருக்காங்க. பல் கோயி பி ஆயே சம்ஜோ கோயி படி ஆத்மி ஆத்தேகே கேத்தேகே பாபாசி முலாகாத் கரி. பாபா உன்சி கியா பூச்சேங்கே. ஒரு வேளை யாராவது வராங்க, மிகப்பெரிய மனிதர்கள் வராங்க, அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பாபாவை சந்திக்கணும். இப்போ பாபா அவங்ககிட்ட என்ன கேட்பாங்க? உன்சே தோ யகி பூச்சேங்கே கி ராம் ராஜ்ய ராவன் ராஜ்ய கப் சுனாகை. அவர்களிடம் பாபா கேட்பாங்க, ராம ராஜ்யம் மற்றும் ராவண ராஜ்யத்தை பற்றி எப்போவாவது கேட்டிருக்கீங்களா? மனுஷ்ய और தேவதா கப் சுனாகை. மனிதர்கள் மற்றும் தேவதைகளை பற்றி எப்போவாவது கேட்டிருக்கீங்களா? இஸ் சமய மனுஷியோं का राज्य के ये தேவதாவும் का. இந்த சமயத்தில் மனிதர்களுடைய ராஜ்யமாக இருக்கா இல்லை தேவதைகளுடைய ராஜ்யமாக இருக்கா? மனுஷ்ய கோன், தேவதா கோன். மனிதர்கள் யாராக இருக்காங்க, தேவதைகள் யாராக இருக்காங்க? தேவதா கிஸ் ராஜ்யமேத்தே. தேவதைகள் எந்த ராஜ்யத்தில் இருந்தாங்க? தேவதாயின் தோ கோத்தேகை சத்தியுகமே. தேவதைகள் சத்தியுகத்தில் இருக்காங்க. எத்தா ராஜா ராணி தத்தா பிரஜாம் தும் பூச் சக்தே கோக்கி ये नई सृष्टि के ये पुरानी. ராஜா ராணிகள் எப்படி இருக்காங்களோ அதே போல் பிரஜைகள் இருப்பாங்க. புது உலகமாக இப்போ இருக்கா இல்லை பழைய உலகமாக இருக்கா? இதை நீங்கள் கேட்க முடியும். சத்தியுகமே கிஸ்கா ராஜ்யத்தா அபி கிஸ்கா ராஜ்யகை சித்திரத்தோ சாம்னேகை. சத்தியுகத்தில் யாருடைய ராஜ்யம் இருந்தது, இப்போ யாருடைய ராஜ்யம் இருக்கு? சித்திரங்களும் முன்னால் இருக்கு. பக்தி கியாகை கியான் கியாகை ये பாக்கி பைத் சம்ஜாத்தீகை. பக்தின்னா என்ன, ஞானம்னா என்ன, இதை பாபா தான் புரிய வைக்கிறாங்க. जो बच्चे कहते बाबा धारणा नहीं होती
तो उनके बाबा कहेंगे அரே அலப் और बे तो सहज है ना. எந்த குழந்தைகள் பாபா எங்களுக்கு தாரணை ஆகலைன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா சொல்கிறாங்க, அப்பா மற்றும் ஆஸ்தி சுலபமானதாக இருக்கு இல்லையா. அலப் பாப் கி கேத்தேகி मुझे बाप को याद करो तो वर्षा मिल जाएगा. அல்லாவாக இருக்கக்கூடிய அப்பா சொல்கிறாங்க, என்னை ஒரு அப்பாவை நினைக்கும் பொழுது ஆஸ்தி கிடைச்சிரும். பாரத் மே சிவ ஜெயந்தி भी मनाते हैं परंतु कब भारत में आकर स्वर्ग बनाया. பாரதத்தில் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க. ஆனால் எப்போ பாரதத்தில் சொர்க்கமாக மாற்றினாங்க. பாரத் ஸ்வர்கத்தா என்னைக்கு ஜான்தேகை பூல் கயேகை. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, இது யாருக்கும் தெரியாது, இதை மறந்துடுறாங்க. तुम कहेंगे हम भी कुछ नहीं जानते थे कि हम स्वर्ग के मालिक थे. நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கூட எதுவும் தெரியாதவர்களாக இருந்தோம், நாங்கள் தான் சொர்க்கத்திற்கு எஜமானர்களாக இருந்தோம், இது எங்களுக்கு தெரியாது. अब्बा द्वारा हम फिर से देवता बन रहे समझाने वाला मैं ही हूँ. இப்போ பாபா மூலமாக திரும்பவும் தேவதைகளாக ஆயிட்டிருக்கோம். பாபா சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். செகண்ட் மீ ஜீவன் முக்தி காயா குவாகை. ஒரு செகண்டில் ஜீவன் முக்தியை பற்றி பாடப்பட்டிருக்கு. பரந்து இன்காபி அர்த்த தோடேகி சமஸ்தேகை. ஆனால் இதனுடைய அர்த்தத்தை யாரும் புரிந்து கொள்வதில்லை. செகண்ட் மீ தும் ஸ்வர்கி பரியாம் பன்டி கோனா. ஒரு செகண்டில் நீங்கள் சொர்க்கத்தினுடைய தேவதைகளாக ஆகிறீங்க இல்லையா. இன்கோ இந்திர சபாபி கேத்தேகை வா ஃபிர் இந்திர சமஸ்தேகை பர்சாத் பர்சானி வாடேகோ. இதற்கு இந்திர சபையாக சொல்லப்படுது. ஆனால் உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நினைக்கிறாங்க இந்திரன் என்றாலே ஸ்தூலமான மழையை பொழிவிக்கக்கூடியவர். பர்சாத் பர்சானி வாலோங்கி கோயி சபா லக்திகை கியா. மழையை பொழிவிக்கக்கூடியவர்களுடைய சபை ஏதாவது நடக்குதா என்ன? தோ இந்திர லட் இந்திர சபா கியா கியா சுனாதேகை. இந்திர லோகம் இந்திர சபை என்னெல்லாம் சொல்கிறாங்க. आज फिर से ये पुरुषारत कर रहे हैं पढ़ाई कहना. இன்று திரும்பவும் இந்த முயற்சி செஞ்சிட்ருக்கீங்க, இது படிப்பாக இருக்கு இல்லையா. बैरिस्टर पढ़ते हैं तो समझते हैं कल हम बैरिस्टर बनेंगे. பேரிஸ்டர் படிப்பை படிக்கக்கூடியவர்கள் நாளை நாம் பேரிஸ்டராக ஆவோம், இதை புரிஞ்சுக்கிறாங்க. तुम आज पढ़ते हो कल சரி சோடு ராஜாயி में जाकर जन्म लेंगे. நீங்கள் இன்று படிப்பை படிக்கிறீங்க, நாளை சரீரத்தை விட்டு ராஜ்யத்தில் சென்று ஜென்மம் எடுப்பீர்கள். तुम भविष्य के लिए प्रारब्ध पाते हो. நீங்கள் எதிர்காலத்திற்காக பிராப்தியை அடையறீங்க. एकांक से पढ़कर जाएंगे फिर हमारा जन्म सत्युग में होगा. இங்கே நம்ம படிப்பை படிச்சுட்டு போகிறோம், திரும்ப நம்முடைய ஜென்மம் சத்தியுகத்தில் இருக்கும். எய்ம் ஆப்ஜெக்ட் की है प्रिंस प्रिंसेस बनने की. ராஜயோக் கைனா. நம்முடைய லட்சியம் இளவரசன் இளவரசியாக ஆகக்கூடியது, ராஜயோகமாக இருக்கு இல்லையா. कोई कहे बाबा हमारी बुद्धि नहीं खुलती, ये तो तुम्हारी तकदीर ऐसे है, ड्रामा में पार्ट ऐसा है. ஒரு சிலர் சொல்கிறாங்க, பாபா எங்களுடைய புத்தி திறக்கலை, இது உங்களுடைய அதிர்ஷ்டம், இது போல் இருக்குது, நாடகத்தில் பங்கு இது போல் இருக்குது.
उसको பாபா சேஞ்ச் கைசே கர் சக்தே கை, அதை பாபா எப்படி மாற்றம் செய்ய முடியும்? சொர்க்க கா மாலிக் பன்ने के लिए तो सब हकदार கை, பரந்து நம்பர் வார்த்தோ கைனா சொர்க்கத்தில் எஜமானர் ஆவதற்காக அனைவரும் உரிமையாளராக இருக்காங்க. ஆனால் வரிசை கிரமமாக இருக்காங்க இல்லையா? ऐसे तो नहीं सब बादशाह बन जाए, அனைவரும் ராஜாவாக ஆயிடுவாங்க, அதுபோல் ஆக முடியாது. कोई कहते ईश्वरीय ताकत है तो सबको बादशाह बना दे, फिर प्रजा कहाँ से आएगी? ஒரு சிலர் சொல்கிறாங்க ஈஸ்வரிய சக்தி இருக்குன்னா அனைவரையும் ராஜாவாக மாற்றணும், ஆனால் பிரஜைகள் எங்கிருந்து வருவாங்க? ஏ சமஜ்கி பாத்து கேனா, இது புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இல்லையா? என் லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்யத்தான் அபிதோ சிரம் நாம் மாத்திர மகாராஜா மகாராணிகை. இது லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யமாக இருந்தது. இப்போ பெயரளவுக்கு மகாராஜா மகாராணிகள் இருக்காங்க. டைட்டில் பி தேते கை, டைட்டிலும் தராங்க. லாக்கு தோ தேனே से ராஜா ராணி கா லக்கப் மில் ஜாத்தா கை, फिर चाल भी ऐसी रखनी पड़े. லட்சம் கொடுத்து விட்டால் ராஜா ராணியினுடைய பட்டம் கிடைத்து விடுகிறது. பிறகு அதுபோல நடத்தையும் நடக்க வேண்டும். अभी तुम बच्चे जानते हो हम श्रीमत पर अपना राज्य स्थापन कर रहे. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க, ஸ்ரீமத் படி தன்னுடைய ராஜ்யத்தை நாம் ஸ்தாபனை செஞ்சிட்ருக்கோம். வகாங் தோ சப் சுந்தர் கோரே கோங்கே, அங்கு அனைவருமே அழகானவர்களாக வெண்மையானவர்களாக இருப்பாங்க. என் லக்ஷ்மி நாராயண் கா ராஜ்யத்தானா, லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யம் இருந்தது இல்லையா? சாஸ்திரோமே கல்பக்கி ஆயு லம்பி லிக் தேனீசே மனுஷிய பூல் கயேகை. சாஸ்திரத்தில் கல்பத்தினுடைய ஆயுள் மிக அதிகமாக எழுதக்கூடிய காரணத்தினால மனிதர்கள் மறந்து விட்டாங்க. अभी तुम पुरुषारत कर रहे हो சான்வரே से சுந்தர் பன்னிகா, இப்போ நீங்கள் கருப்பான நிலையிலிருந்து அழகானவர்களாக ஆவதற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க. அப் தேவதாயின் காடி கூத்திகை கியா, தேவதைகள் கருப்பாக இருப்பாங்களா என்ன? கிருஷ்ணகோ சான்வரா ராதேகோ கோரா திகாதேகை, கிருஷ்ணரை கருப்பாகவும் ராதையை வெண்மையாகவும் காட்டியிருக்காங்க. அவ் சுந்தர்தோ தோனும் சுந்தர் கொங்கினா, இப்போ அழகானவர்கள் என்றாலே 2 பேருமே அழகானவர்களாக இருப்பாங்க இல்லையா? फिर काम चिता पर चढ़ दोनों काली बन जाते गए, திரும்ப காம சிதையில் அமர்ந்து 2 பேருமே கருப்பானவர்களாக ஆயிறாங்க. வகாங்கை சுன்கரி துனியா கே மாலிக் ஏகை காளி துனியா, அங்கே மிக அழகான உலகத்தின் எஜமானர்கள் இங்கே கருப்பான உலகமாக இருக்கு. तुम बच्चों को एक तो अंदर में खुशी रखनी चाहिए और देवी गुण भी धारण करनी चाहिए. குழந்தைகளாகிய உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும் மற்றும் தெய்வீக குணங்களுடைய தாரணையும் செய்யணும். கோயி கேத்தேகே பாபா பீடி நெகி சூட்தீகை, ஒரு சிலர் சொல்கிறாங்க பாபா பீடியை எங்களால் விட முடியல. பாபா கஹேங்கே அச்சா பகூத் பியோ, பாபா சொல்கிறாங்க நல்லது அதிகமாக குடிங்க. பூச்தே கோத்தோ கியா கஹேங்கே, கேட்கும் பொழுது என்ன சொல்ல முடியும்? பர்கேஜுமே நகி சல்னீசி கிரேங்கே, பத்தியன் படி நடக்கலை, கீழே விழுந்துறாங்க. குத் அப்னி சமஜ் கோனி சாகியேனா, தானாகவே புரிந்து கொள்ளணும் இல்லையா?
हम देवता बनते गए तो हमारी चाल चलन கான் பான் கைசா கோனா சாகியே. நாம் தேவதைகளாக ஆகிறோம். அப்போ நம்முடைய நடத்தை, உணவு, பழக்க முறைகள் எல்லாமே எப்படி இருக்கணும்? सब कहते हैं हम लक्ष्मी को नारायण को वरेंगे. अच्छा अपने में देखो ऐसा गुण के அனைவரும் சொல்கிறாங்க, நாங்கள் லக்ஷ்மியை நாராயணரை மணப்போம். நல்லது, தனக்குள் பாருங்க இது போல குணங்கள் இருக்கா? हम बीड़ी पीते हैं फिर नारायण बन सकेंगे. நாம் பீடி அருந்தினால் நாராயணராக ஆக முடியுமா? नारद की भी कथा कहना, नारद कोई एक तो नहीं कहना. நாரதருடைய கதை கூட இருக்கு இல்லையா? நாரதர் ஒருவர் கிடையாது. சப் மனுஷ்ய பகத் நாரதுகை. அனைத்து மனிதர்களுமே பக்தர்களாக நாரதராக இருக்காங்க. बाप कहते हैं देवता बनने वाली बच्चे अंतर्मुखी बन अपने आप से बातों करो कि जब हम देवता बनते गए तो हमारी चलन कैसी होनी चाहिए. பாபா சொல்கிறாங்க, தேவதைகளாக ஆகக்கூடிய குழந்தைகள் உள்நோக்கு முகமாகி தனக்கு தானே பேசணும். நாம் எப்போ தேவதைகளாக ஆகிறோமோ அப்போ நம்முடைய நடத்தை எப்படி இருக்கணும்? हम देवता बनते हैं तो शराब नहीं पी सकते, बीड़ी नहीं पी सकते, विकार में नहीं जा सकते, पतित के हाथ का नहीं खा सकते. நாம் தேவதைகளாக ஆகிறோம். மதுபானம் அருந்த முடியாது, பீடி குடிக்க முடியாது, விகாரத்தில் போக முடியாது, தூய்மை இல்லாதவர்களுடைய கைகளில் சமைத்த உணவு சாப்பிட முடியாது. नहीं तो अवस्था पर असर हो जाएंगे. அப்படி இல்லை, நம்முடைய ஸ்திதியில் நிலையில் அதனுடைய பிரபாவமானது ஏற்படும். ये बातें बाबை समझाते இந்த விஷயங்களை பாபா புரிய வைக்கிறாங்க. ட்ராமா கே ராஜ்கோவி கோயி நெகி ஜான்தேகை. நாடகத்தினுடைய ரகசியத்தை கூட யாரும் தெரிந்து கொள்வதில்லை. என் நாட்டக்கே சப் பாட்டுதாரிகை. हम आत्माएं ऊपर से आते हैं पार्ट बजाने, तो सारी दुनिया के एक्टर्स को बजाना के. இது நாடகமாக இருக்கு. அனைவருமே பாட்டுதாரியாக இருக்காங்க. நாம் ஆத்மாக்கள் மேலிருந்து இறங்கி வரும் தன்னுடைய பார்ட்டி ப்ளே பண்ணுறதுக்காக. அதனால் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருமே நடிச்சே ஆகணும். சப்கா அப்னா அப்னா பாட்டுகை. அனைவருக்கும் தனித்தனியான பங்கு இருக்குது. कितनी पाटदारी के कैसे पाट बजाते के ये வெரைட்டி தர்மோं का जाड़ के. எவ்வளோ பாட்டுதாரிகள் இருக்காங்க, எப்படி நடிக்கிறாங்க. இது வெரைட்டி தர்மத்தினுடைய மரமாக இருக்கு. ஏக ஆம் கி ஜாடு கோ வெரைட்டி ஜாடு நகி ககேங்கே. உஸ்மே தோ ஆம் கி கோகா. ஒரு மரத்தை விதவிதமான மரமாக சொல்வது இல்லை, அதில் மாம்பழம் மட்டும்தான் வரும். ये मनुष्य सृष्टि का जाड़ तो कई परंतु इनका नाम कई வெரைட்டி தர்மோं का जाड़. இது மனித சிருஷ்டியினுடைய மரமாக இருக்கு. இதனுடைய பெயர் வெரைட்டி தர்மங்களுடைய மரமாக சொல்லப்படுது. बीज एक ही गई मनुष्यों की வெரைட்டி देखो कितनी गई. இந்த மரத்திற்கு விதை ஒன்றுதான். மனிதர்கள் எவ்வளோ விதவிதமாக இருக்காங்க. கோயி கைசி கோயி கைசி. ஒவ்வொருவரும் எப்படி எப்படி இருக்காங்க. ये बाप बैठ समझाते हैं मनुष्य तो कुछ नहीं जानते. இதை பாபா நமக்கு புரிய வைக்கிறாங்க. மனிதர்களுக்கு எதுவும் தெரியாது. மனுஷியோं को बाप की पारस बुद्धि बनाते हैं.
மனிதர்களை பாபாதான் தங்க புத்தியாக மாற்றுறாங்க. तुम बच्चे जानते हो इस पुरानी दुनिया में बाकी थोड़ी रोज गई. குழந்தைகளுக்கு தெரியும் இந்த பழைய உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கு. கல்ப பெகலி முவாஃபிக் சாம்பிளிங் லக்தி ரேத்திகை. கல்பத்திற்கு முன்னால் நடந்தது போல இப்பவும் நாற்று நடப்படுது. அச்சி பிரஜா சாதாரண பிரஜா காபி சாம்பிளிங் லக்தாகை. நல்ல பிரஜைகள் சாதாரண பிரஜைகளுடைய நாற்றும் நடப்படுது. யகாங்கி ராஜதானி ஸ்தாபன் கூரகிகை. இங்கே தான் ராஜ்யம் ஸ்தாபனை ஆயிற்றுக்கு. பச்சோங்கோ ஹரேக் பாத்துமி புத்தி சலானி கோத்திகை. குழந்தைகள் ஒவ்வொரு விஷயத்திலும் புத்தியை பயன்படுத்தணும். ऐसी नकी मुरली सुनी ना सुनी एकांगी बै புத்தி பாகர் பாக்தி ரேத்திகை. முரளி கேட்டோம் கேட்கல. இங்கே அமர்ந்து புத்தியானது வெளியே அலை பாஞ்சிட்ருக்கு. ஐசேபி கை கோயி தோ சம்முக் முரளி சுன்கர் பகூத் கதுகது கோத்திகை. ஒரு சிலர் பாபாவுக்கு முன்னால் அமர்ந்து முரளியை கேட்டு மிகவும் ஆனந்தத்தில் இருக்காங்க. முரளி கேலியே பாக்தேகை. முரளியை கேட்பதற்காக ஓடி வராங்க. பகவான் படாத்தேகை तो ऐसी पढ़ाई छोड़नी तोड़ेगी चाहिए. பகவான் படிப்பை கற்றுத்தராங்க. அப்போ இது போல் படிப்பை விடணுமா என்ன? டேப் மே एक्यूरेट பர்த்தாகை சுன்னா சாகியே. டேப்பில் கூட துல்லியமாக பதிவாகுது, அதையும் கேட்கணும். சாகுகார் லோக கரீது கரேங்கே தோ கரீப் சுனேங்கே. செல்வந்தர்கள் அதை வாங்கும் பொழுது ஏழைகளும் கேட்பாங்க. கித்னோங்கா கல்யாண் கோச்சாயிகா. எத்தனை பேருக்கு நன்மையும் ஏற்படும். गरीब बच्चे भी अपना भाग्य बहुत ऊंचा बना सकते हैं. ஏழை குழந்தைகள் கூட தன்னுடைய பாக்கியத்தை மிகவும் உயர்ந்ததாக மாற்ற முடியும். பாபா बच्चों के लिए मकान बनवाते हैं. गरीब 2 रुपया भी मनी ऑर्डर कर देते हैं. बाबा इसकी एक ईंट मकान में लगा देना. பாபா குழந்தைகளுக்காக கட்டிடங்கள் கட்டுறாங்க. ஏழைகள் 2 ரூபாயை மணி ஆர்டர் அனுப்புகிறாங்க. பாபா ஒரு செங்கல் வாங்கி இதை வையுங்க. 1 रुपया யஜ்யமே டால் தேனா. 1 ரூபாயை யஜ்யத்தில் போட்டுருங்க. फिर कोई तो कुंडी भरने वाला भी होगा ना. ஒரு சிலர் உண்டியை நிரப்பக்கூடியவர்களும் இருக்காங்க இல்லையா. मनुष्य हॉस्पिटल आदि बनाते हैं. कितना खर्चा लगता है. साहूकार लोग सरकार को बहुत मदद करते हैं. उनको क्या मिलता है. மனிதர்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுறாங்க, அதுக்கு நிறைய செலவும் ஆகுது. செல்வந்தர்கள் கவர்மெண்ட்டுக்கு கூட நிறைய உதவி பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன கிடைக்குது? அல்ப கால்கா சுக்கு. அற்ப காலத்திற்கான சுகம் மட்டும்தான் அவங்களுக்கு கிடைக்குது. एकांग तो तुम जो करते हो 21 ஜென்மோं के लिए. இங்கே நீங்கள் என்ன செய்யறீங்களோ அது 21 ஜென்மத்திற்காக கிடைக்கும். देखते हो बाबा ने सब कुछ दिया. विश्व का मालिक पहला नंबर बना ब्रह्मा. பாபா தன்னிடம் உள்ள அனைத்தையும் பாபாவுக்கு கொடுத்தாங்க. முழு உலகத்திற்கும் எஜமானராக முதல் நம்பராக ஆனாங்க. 21 ஜென்மோं के लिए ऐसा सौदा कौन नहीं करेगा. 21 ஜென்மத்திற்காக இது போல வியாபாரம் யார் செய்ய மாட்டாங்க. போலாநாத் தப்தோ கேத்தேகைனா அபிகி பாத்துகை. கள்ளம் கபடமற்றவராக சொல்லப்படுது இல்லையா. இப்போ நடக்கக்கூடிய விஷயமாக இருக்குது.
कितना बोला है कहते हैं जो कुछ करना है கருதோ எவ்வளவு கள்ளம் இல்லாதவராக இருக்காங்க. உங்கள்கிட்ட என்ன செய்யணும்னு இருக்கோ அதை நீங்கள் செய்யுங்க. கித்தனி கரீப் பச்சியாக்கை சிலாயிக்கர் பேட்டு பாழ்த்தீகை நிறைய ஏழை குழந்தைகளும் இருக்காங்க. தையல் வேலை செய்து வயிற்றை நிரப்பிக் கொள்கிறார்கள். பாபா ஜான்தேகை ஏதோ பகூத் ஊஞ்சு பத்து பாணி வாழிகை. பாபாவுக்கு தெரியும் இவங்க மிக உயர்ந்த பதவி அடையக்கூடியவர்களாக இருக்காங்க. சுதாமா காபி மிசால் கைனா चावल मुट्ठी के बदली 21 जन्मों के लिए மெகல் மிலே. சுதாமாவினுடைய எக்ஸாம்பிள் கூட இருக்கு இல்லையா? ஒரு கைப்பிடி அவளுக்கு பதிலாக 21 ஜென்மத்திற்கான மாளிகை கிடைத்தது. तुम ये बातें नंबरवार புருஷாரத் அனுசார் जानते हो. நீங்கள் இந்த விஷயங்களை வரிசை கிரமமாக முயற்சியின் அனுசாரத்தில் தெரிஞ்சுக்கிறீங்க. பாபா கேத்தேகை மை போலா நாத் பி கூனா எ தாதா தோ போலா நாத் நெகிகை. பாபா சொல்கிறாங்க நான் கள்ளம் கபடம் இல்லாதவராக இருக்கேன் இல்லையா? பிரம்மா பாபா கள்ளமற்றவராக இல்லை. ये भी कहते हैं भोलानाथ शिव बाबा के इसलिए उनको सौदागर रत्नागर जादूगर कहा जाता है. பிரம்மா பாபா கூட சொல்கிறாங்க சிவ பாபா கள்ளம் கபடமற்றவராக இருக்கக்கூடிய காரணத்தினால அவருக்கு வியாபாரி ரத்தின வியாபாரி மந்திரவாதியாக சொல்லப்படுது. தும் விஸ்வகா மாலிக் பன்தேகோ. நீங்கள் முழு உலகத்திற்கும் எஜமானர்களாக ஆகிறீங்க. ஏகாங் பாரத் கங்கால்கை பிரஜா சாகுகார்கை கவர்மெண்ட் கரீபுகை. இங்கே பாரதம் ஏழ்மையாக இருக்கு, பிரஜைகள் செல்வந்தர்களாக இருக்காங்க, கவர்மெண்ட் ஏழ்மையாக இருக்கு. அபி தும் சமஸ்தேகோ பாரத் கித்தனா ஊஞ்சுதா ஸ்வர்கத்தா. இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க பாரதம் மிகவும் உயர்ந்ததாக இருந்தது, சொர்க்கமாக இருந்தது. உஸ்கி நிசானியாம்பிகை அதனுடைய அடையாளங்களும் இருக்குது. சோமநாத் கா மந்திர் கித்தனா கீரி ஜவாஹரோசி சஜா குவாத்தா. சோமநாத் கோவில் எந்தளவு வைரம் வைடூரியங்களால் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. ஜோ ஊண்ட் பர்கர் கீரி ஜவாஹர் லே கயே. ஒட்டகங்களில் நிரப்பி வைரம் வைடூரியங்களை எடுத்து சென்றனர். तुम बच्चे जानते हो अभी ये दुनिया बदलनी जरूरी है, उसके लिए तुम तैयारी कर रहे हो. இப்போ இந்த உலகம் அவசியம் மாறணும், இது நீங்கள் குழந்தைகள் தெரிஞ்சிருக்கீங்க, அதற்காக நீங்கள் தயாராகிட்ருக்கீங்க. ஜோ கரேகா சோ பாயேகா. எதை செய்யறோமோ அதை அடையலாம். மாயா கா ஆப்போசிஷன் பகூத் கோத்தாகே துங்கோ ஈஸ்வர் கே முரீத். மாயையினுடைய எதிர்ப்புகள் நிறைய இருக்குது. நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைகளாக இருக்கீங்க. பாக்கி சப்கே ராவன் கே முரீத். மற்ற அனைவருமே ராவணனுடைய குழந்தைகளாக இருக்காங்க. தும்கோ சிவ பாபா கே சிவ பாபா தும்கோ வர்ஷா தேத்தேகை. நீங்கள் சிவ பாபாவுடைய குழந்தைகள், சிவ பாபா உங்களுக்கு ஆஸ்தியை தராங்க. சிவாய் பாப்கே और कोई बात बुद्धि में नहीं आनी चाहिए. ஒரு பாபாவை தவிர மற்ற எந்த விஷயங்களும் புத்தியில் வரக்கூடாது. அச்சா நல்லது. மீட்டி மீட்டி सिखलाती बच्चों प्रति मात पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते नमस्ते नमस्ते. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையின் பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக அப்பா ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்காரம் செய்கிறாங்க.
ஆன்மீக குழந்தைகளாகிய நாம் ஆன்மீக அப்பாவிற்கு நமஸ்காரம் 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 செய்யறோம். தாரணா கேலியே முக்கிய சார். நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கான முக்கியமான சாரம். अंतर्मुखी बन अपने आप से बातें करने के, जबकि हम देवता बनते के तो हमारी चलन कैसी के, कोई अशुद्ध कान पान तो नहीं के. உள்நோக்கு முகமாகி தனக்கு தானே விஷயங்களை பேசணும். எப்பொழுது நாம் தேவதைகளாக ஆகிறோம், அப்போ நம்முடைய நடத்தை எப்படி இருக்கு? ஏதாவது அசுத்தமான உணவுகளை சாப்பிடாமல் இருக்கமா? अपना भविष्य 21 जन्मों के लिए ऊंच बनाना के तो सुदामी मिसल जो कुछ के बोलानाथ बाकी खवाली कर दो. தன்னுடைய எதிர்காலம் 21 ஜென்மத்திற்காக மிக உயர்ந்ததாக மாற்றுவதற்காக சுதாமாவை போல் நம்மிடம் எது இருக்கோ அதை போலாநாத் கள்ளம் கபடமற்ற அப்பாவிடம் தரணும். படாய் கேலியே கோயிபி பகானா நாதோ, படிப்பிற்காக எந்தவிதமான சாக்கு போக்கும் சொல்லக்கூடாது. வரதான் सत्यता स्वच्छता और निर्भयता के आधार से प्रत्यक्षता करने वाली रमता योगी भव. சத்தியம் சுத்தம் மற்றும் பயம் இல்லாத நிலையினுடைய ஆதாரத்தின் மூலம் பிரத்யக்ஷம் செய்யக்கூடிய சதா யோகி ஆகுங்கள். பரமாத்மா प्रत्यक्षता का आधार सत्यता के और सत्यता का आधार स्वच्छता व निर्भयता के. பரமாத்மாவின் பிரத்யக்ஷத்திற்கு ஆதாரம் சத்தியமாக இருக்கு மற்றும் சத்தியத்தினுடைய ஆதாரம் சுத்தம் பயம் இல்லாத நிலை. यदि किसी भी प्रकार के अस्वच्छता अर्थात सच्चाई सफाई की कमी गई या अपने की तमोगुणी संस्कारों पर विजयी बनने में संस्कार मिलाने में यह विश्व सेवा के क्षेत्र में अपने सिद्धांतों को सिद्ध करने में भय है तो प्रत्यक्षता नहीं हो सकती. ஒரு வேளை ஏதாவது விதமான சுத்தம் அதாவது சத்தியம் தூய்மையில் குறைவு இருக்கு, இல்லை தன்னுடைய தமோ குணமான சம்ஸ்காரத்தின் மீது வெற்றி அடைவதில் சம்ஸ்காரம் இணைந்து போவதில் உலக சேவையினுடைய சேத்திரத்தில் தன்னுடைய சித்தாந்தத்தை ப்ரூஃப் செய்வதில் பயம் இருக்கு, அப்போது பிரத்யக்ஷதா ஆக முடியாது, அதாவது செய்ய முடியாது. इसलिए सत्यता और निर्भयता को धारण कर एक ही धुन में मस्त रहने वाली रमता योगी सहज राज योगी बनो तो सहज की अंतिम प्रत्यक्षता होगी. அதனால் சத்தியம் மற்றும் பயம் இல்லாத நிலையை தாரணை செய்து ஒரு ஈடுபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடிய சதா யோகி சகஜ யோகி ஆகும் பொழுதுதான் கடைசி சுலபமான கடைசி பிரத்யக்ஷதா ஆகும். ஸ்லோகன் वेगत की दृष्टि वृत्ति की यूनिटी का आधार के इसलिए कद में नहीं आओ. எல்லைக்கப்பாற்பட்ட திருஷ்டி உள் உணர்வுகள்தான் ஒற்றுமைக்கு ஆதாரமாக இருக்கு. அதனால் எல்லைக்குட்பட்டதில் வரக்கூடாது. ஓம் சாந்தி.